அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாகோட வந்திருக்கேன். வாய்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ராட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. இந்த விலாக் எடுத்து ஒரு 2 வீக்ஸ் கிட்டே இருக்கும். பட் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு குட் நியூஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விலாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா காயல்பட்டினத்தில் நிறையா மழை வெள்ளம் இந்த மாதிரி வந்ததுனால எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஊரில் எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா, எல்லோரையும் காண்டாக்ட் பண்ணிங்களா, உங்கள் ரிலேஷனில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேர் ஞாபகம் வச்சு கேட்குறீங்க அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் சொன்ன விஷயம், காயல்பட்டினம்னு நியூஸில் கேட்ட உடனேயே எங்களுக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எல்லோரும் நல்லா இருக்காங்க. 2 டேஸாக எங்களாலேயுமே யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல, யார்கிட்டையுமே பேச முடியலை. ஸோ அந்த நினைப்பிலே இருந்தனால தான் வீடியோவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை. ஸோ அதனால தான் வீடியோவும் இவ்வளோ நாளாக நான் போடாததுக்கு ரீசன். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஒரு சில இடங்கள் நல்லாவே சரியாயிருச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். சீக்கிரமே அதுவும் சரியாகணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. அண்ட் இதோடையே சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸையும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு நடக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட நாங்கள் உம்ரா போகிறோம். டிசம்பர் 22 நாங்கள் உம்ரா கிளம்புறோம். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற அன்னைக்காக இருக்கலாம். ஸோ நிறையா எங்களோட ஹக்கில் நிறையா துவா செஞ்சுக்கோங்க. நானும் உங்களுக்கு அந்த இடத்துல போயிட்டு நிறையாவே துவா செய்வேன். எங்களுடைய இந்த பயணம் எந்த தடங்களும் இல்லாமல் லேசாக இருக்கிறதுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உம்ராவுமாக இருக்கிறதுக்கு நிறையா துவா செய்யுங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் துவா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஓகே, அப்படியே இந்த விலாகை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. காலையிலே வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்ன சமைக்கிறது அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஐடியாவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய சிக்னேச்சர் சிக்கன் ரெசிபி வந்து நிறைய பேர் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க, திரும்ப போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ரெசிபி இன்றைக்கி பண்ணேன். ஸோ ரெசிபி அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg கிட்ட இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து முதல்ல நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்துருக்கேன். அண்ட் கூடவே உப்பு அண்ட் அதுக்கப்புறமா இஞ்சி பூடி பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பெரட்டி வச்சிடலாம். உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்காமல் அது மட்டும் சேர்த்துக்கலாம். என்னோடது வந்து முடிஞ்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரி எல்லா மசாலாவுமே நான் சேர்த்துருந்தேன். இதை நல்லா பெரட்டிட்டு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் போன்லெஸ் பீஸில் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு ஐடியாவே இல்லாமல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்றனால அப்படியே நார்மலாக நம்ம குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கறி எடுத்திருந்தேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஒரு 3 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூடு வந்துட்டு நம்ம பேஸ்ட்டாக போடுறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கும்போது ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் தேங்காய் பால் சேர்க்காத கீ ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறையா ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ரெசிபி நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பாடு ஆக்குவோம் இல்லையா, சோறு வைப்போம் இல்லையா, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து சோனா மசூரி ரைஸு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு இதை வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இதை ஊற வச்சுட்டு நம்ம வந்து கறி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சோறாக்குறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஊற வச்சுட்டு அண்ட் இந்த பக்கம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாய் வந்து வச்சுட்டு முதல்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். அண்ட் கூடவே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்துட்டு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி அப்பளம் பொரிச்ச எண்ணெய் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அது எல்லாத்தையுமே நம்ம மொத்தமாக சேர்த்துற வேண்டியதான். நார்மல் சிக்கன் 65க்கு நம்ம பொரிச்சு அள்ளும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துட்டு அப்பப்போ நல்லா கிளறி கொடுத்து நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இதை மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னாலே நமக்கு சீக்கிரமாக குக் ஆகி வந்துடும்.
ஸோ இது ஒரு பக்கம் நம்ம வேக வச்சுட்டு இருக்கும்போதே இதுக்கு வந்து ஒரு கிரேவி நம்ம ரெடி பண்ணணும். அதை வந்து குக்கரில் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது சூடாகி வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி 3 பீஸ் வர்ற மாதிரி எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் கூடவே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாய் ஜீரா இருக்கும் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பட் சாய் ஜீராவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சியும் வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வறுக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது அதோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் லைட்டாக பொரிஞ்சிட்டு இருக்கும் போது சிக்கனையும் வந்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துட்றேன். ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதை அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே தான் வேலை பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்க, இல்லை குக் பண்ணுறதுலாம் உங்களுக்கு புதுசு அப்படின்னா இதை வந்து நீங்கள் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரேவி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைடு இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் ஷாப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து நல்லா மசிப்போம். ஸோ அந்த டைமில் இது வந்து நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துடும். ஓகே, இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கொடுக்கும். அதனால தான் நிறையா சேர்க்குறது. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது சீக்கிரமாக மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி லைட்டாக மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து காரம் அவ்வளோவா இருக்காது. அண்ட் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது எல்லா மசாலாவும் சேர்த்துருப்போம். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கீழே வந்து பிடிச்சிரும் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த வெங்காய தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மசிஞ்சு கிடைக்கணும். அதுக்காக இந்த சைடு சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதில் குடமிளகா சேர்த்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் அளவில் குடமிளகா எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக வர மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம சிக்கனில் சேர்த்துக்க வேண்டியது தான். இந்த குடமிளகா சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குடமிளகா பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அவங்களே இந்த ரெசிபியில் இருக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க அப்படி தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓரிகனோ சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம குக்கரில் வச்சு வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு மேஷர் வச்சுட்டு இதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுறலாம். இதை நம்ம அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்க்கும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் சேர்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி மசிச்சு விடும் போது அது நல்லாவே மசிஞ்சு வந்துடும். ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பக்கம் சிக்கனில் வந்து நம்ம குடமிளகாய் சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கிரேவி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்துற வேண்டியது தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 பொருள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வைக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் பிளான் பண்ணது வந்து இந்த சிக்னேச்சர் சிக்கன், அதுக்கப்புறம் கீ ரைஸ் இருக்குது இல்லையா, தேங்காய் பால் சேர்க்காத கீ ரைஸ் அண்ட் முட்டை வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 4 முட்டை 5 முட்டைலாம் நம்ம அவிக்கிறோம் அப்படின்னா நம்ம குக்கரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆயில் சேர்த்து நம்ம குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு குயிக்காக வெந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் முட்டை வேக வச்சுருந்தேன். ஓகே, எனக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட் வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்க போகிறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எப்படி நம்ம கேசரிக்கு வந்து அதோடய ஸ்வீட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தெரியறதுக்காக லைட்டாக உப்பு சேர்ப்போமோ அது மாதிரி தான். லைட்டாக சுகர் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்குது இல்லையா, வெந்தயக்கீரை, அது வந்துட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு பதிலா மல்லியில் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம்.
அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சமாக ஒரேகோனா வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். எனக்கு இதோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். மூடி போட்டுட்டு அப்படியே நம்ம மாற்றிட வேண்டியது தான். அதே அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ரைஸ்க்கு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் பண்ணும்போது இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது 2 சூடாகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணும்போதே சேர்த்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு 2 பீஸ் ரம்பலை வந்து சேர்த்துக்கிறேன். ரம்பலை வந்து நிறைய பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. காயல்பட்டினம் சைடு கீ ரைஸ் பண்ணும்போது இது சேர்த்துப்பாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பிரியாணி இலை இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த டைமில் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா சோறுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அண்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த தாளிப்பு வந்து முருகிடக்கூடாது, அந்த ப்ரௌன் கலர் வந்துடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கீ ரைஸோட கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் இதுக்கு தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா சேர்த்துக்க போகிறேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருந்தேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வீதம், 2 கப் ரைஸ்க்கு 4 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இதுலேயே வந்து ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். காயல்பட்டினம் சைடு கீ ரைஸ் பண்ணுறதுக்கு சேம் இதே மெத்தடில் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துப்பாங்க, அவ்வளோதான். நமக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு நமக்கு தேங்காய் பால் எடுக்க டைம் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் நான் ட்ரை பண்ணது தான் தண்ணி சேர்த்து. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து இதே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல் டைம்லலாம் காலையில் சமைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை வந்துட்டு இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சரியாக ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு விசில் வச்சு தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ரைஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லாவே வந்திருக்கும். நல்லா நான் சொன்ன தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டு ரைஸ் அப்படின்றனால 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கிறோம். நல்ல பொலன்னு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வரும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான மெனு வந்துட்டு எங்கள் வீட்டில் இதுதான். ரொம்ப நேரமாக என்ன சமைக்கிறதுங்கிற யோசனையே வராமல் சரி உங்களுக்கு இந்த ரெசிபி கொடுத்துடலாமே அப்படின்றதுக்காக சமைச்சது தான் இன்றைக்கி. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டைப்பில் கீ ரைஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான டிஃபன் ஐட்டமுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு லேட்டாக தான் வருவாங்க இல்லையா சனிக்கிழமை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சூடு பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே ஒரு பார்சலோடு வந்தாங்க. என்னென்னு பார்த்தா முருங்கைக்கீரை வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப நாளில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட. அவங்க ஆஃபீஸ்க்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்கும். முன்னாடி விலாக்லாம் பார்த்துருப்பீங்க முருங்கைக்காய் கொண்டுட்டு வந்தது. ஸோ முருங்கைக்கீரை வந்துட்டு கேட்டிருந்தேன்னு சொல்லி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கிடைக்கும். நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு கொத்து, இதே மாதிரி ஒரு 2 கொத்து வச்சு 4 திரம்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 90 ரூபாய் கிட்ட வரும். அதான் ஆஃபீஸ்க்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்குல்ல, கொஞ்சம் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க தெரிஞ்சவங்களை வச்சு பறித்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதை எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய விலாக் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வீக்லி 1 or 2 வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் வந்து சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பெரிய பிளேட் எடுத்து தான் சாப்பாடு வந்து போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோம் சிஸ்டர்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரே பிளேட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது. இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா வீக்லி 1 இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா. ஓகே, இந்த பக்கம் கறியுமே வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான். சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோல்ட் ஷூக்கில் மலபார் கோல்டன் டைமண்ட் ஷாப் வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ அங்கே தான் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட தம்பி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையா காம்படிஷன்லாம் நடக்கும். ஸோ முன்னாடியே கால் பண்ணி பிள்ளைங்களோட பேர்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிருந்தோம். அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அங்கே தான் போயிருந்தோம். சும்மா டிராயிங் காம்படிஷனில் 2 பேரையும் சேர்த்து வரலாம், வருது வரல, சும்மா நமக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தோம். அண்ட் நல்லா இருந்தது.
வந்து அங்கே பலூன்ஸ்லாம் நிறைய கட்டி சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நேம் வந்து கொடுத்துருந்தோம். பட் இங்கேயுமே வந்துட்டு நேம் கொடுக்கணும். ஸோ வந்தோடனே பிள்ளைங்களோட நேமு, அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் எல்லாமே கொடுத்தாச்சு. நாங்கள் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறையா பேர் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக பலூன்ஸு ரெடி பண்ணி கொடுக்குறது, சாக்லேட்ஸ் கொடுக்குறது, ஜூஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாக்லேட்ஸ் அப்படின்னா பிள்ளைங்க மட்டுமா எடுப்பாங்க, நானும் தான் எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து வேறு எனக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அங்கே ஒவ்வொரு இதாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் வந்து டான்ஸ் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் சிங்கிங், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ட்ராயிங் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஒரு 4-5 பிள்ளைங்களுக்கு மேலேயே வந்துட்டு டான்ஸ் வந்து பண்ணாங்க. பட் எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணலை, ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா நாய் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ சுரஃபா இது மாதிரி செஞ்சு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தா. அண்ட் நடுவில் டான்ஸு, சிங்கிங் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருந்தாங்க. இடையில தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் தான், மாதுளை ஜூஸும் அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. Oh, sweet, yeah. Thank you. Really appreciate it. Okay, thank you very much. So there will be another performance. Yes. ஸோ டான்ஸ், சிங்கிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்காக பிள்ளைங்களை வந்துட்டு உட்கார வச்சுருந்தாங்க. செம்ம பிள்ளைங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ராயிங்காகவே வந்திருந்தாங்க. ஏன்னா இங்கே எப்படின்னா வின் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் கலந்துக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்குமே மெடல், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு எல்லா பிள்ளைங்களுமே வந்துட்டு இருந்திருந்தாங்க. நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்துட்டு சுரஃபாமாவும் உட்காந்துருந்தேன். நான் வந்து சுரஃபாமா பின்னாடி போயிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், ட்ராயிங்க்கான எல்லா திங்ஸுமே வந்துட்டு அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. அந்த போர்டில் இருந்து பேப்பரு, கலர் பென்சிலு, எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேலு, எல்லாமே எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு அவங்களே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வீட்டுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. She don't have the paper and the board. See, kids, don't worry. We will start it everything once every child is completed with the materials. We have another 10 minutes with us. We have another 10 minutes. So you. Wow. Okay. We don't want to take much more time. Still, another 10 minutes. Okay. See, meanwhile, you need to write your name. See, maybe you have done a very good drawing. Still, we don't know who writes. What's your good name? எது வேணா ட்ரா பண்ணிக்கலாம், சரியா? എന്ത് വേണേലും ഡ്രോ ചെയ്യാം നിങ്ങൾക്ക് കേട്ടോ. ഇഷ്ടമുള്ള വരച്ചാൽ മതി കേട്ടോ. ಓಕೆ, ಕ್ಲಿಯರ್ ಆಣೋ? ಯಾವ್ದು ಬೇಕಾದ್ರೆ ನಿಮಗೆ ಡ್ರಾ ಮಾಡಬಹುದು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಓಕೆ, ಹೋಗ್ಬೋಡು ಅಂತ ಡ್ರಾ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಓಕೆ, So we will be starting now. 2. Yes, we are ready. Anything you can draw, but beautifully. Okay. 3, 2, 1. Go. ஸோ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன வரைய தெரியுமோ, அவங்களுக்கு என்ன வருமோ அது வந்து வரைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பேரண்ட்ஸ்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ சுரஃபாக்கு என்ன தெரியுமோ அது வரைஞ்சிட்டு இருந்தா. சுரஃபா பக்கத்தில் ஒரு குட்டி வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு உக்காந்துட்டு விளையாடிட்டு ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்தது. ஸோ காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளைங்கக்கிட்ட அந்த பேப்பர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்குமே கேக் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இங்கே அவங்க கொடுத்த கேக்காக இருக்கட்டும், சாக்லேட்ஸு, ஜூஸ் எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ ஏதோ எல்லோரும் வந்திருக்காங்க ஏனோ தானே ஏதாவது கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்லாவே குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க.
அண்ட் அப்போவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா கிட்ஸ்க்குமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு மெடல் அண்ட் சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து ட்ராயிங் பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க இல்லையா, அதில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. பட் அது வரைக்கும் நாங்கள் இல்லை, எப்படியும் நமக்கு வராது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் எங்களுக்கு கொடுத்த மெடல்ஸ் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். அண்ட் சுரஃபாமாக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஹாப்பி, அவள் கழுத்தில் வந்துட்டு மெடல் போடும்போது நமக்கும் மெடல் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம். அண்ட் இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். வின் பண்ணுற பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பிள்ளைங்களுமே கொடுக்குறது வந்துட்டு, ஸோ அந்த பிள்ளைங்களும் வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு போவாங்க இல்லையா. ஸோ நல்லா இருந்தது அதுவுமே. ஸோ எல்லாம் ஃபைனலி எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அங்கே வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் ஒரு சில இடம்லாம் இருந்தது. ஸோ அங்கே பிள்ளைங்களெல்லாம் இருக்க வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தோம். அண்ட் இதுக்கு மேலேயும் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் இருந்தது அப்படின்ற இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். அண்ட் சுரே இந்த சேரில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பகதூர் மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருந்தான். அண்ட் ஃபைனலி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் எங்களோட உம்ரா பயணத்துக்காக நிறையா துவா செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.